யாருமே எதிர்பார்க்காத விதமாக இப்போ கடைசி கட்டமாக தேவியோட கர்ப்பம் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு இந்த விஷயம் சத்யாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆடுகளம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேவிக்காக சத்யா நிறைய தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கண்டிப்பாக வந்து அபியையும் தேவியும் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியை எடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தான் அர்ஜுன் வந்து அவரோட காதலை சொல்லியும் கூட சத்யா ஏற்றுக்காம தன்னோட அக்கா வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தேவி வந்து தோட்டத்துக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மா கூட அந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சதுனால நாட்டு மருத்துவ கடையில் போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல தான் தெரியும் செங்கமலத்துக்கு, அதாவது உங்கள் பொண்ணு வந்து வயிற்றில் ஒரு கருவை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவாங்க. இதனால சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா பாட்டிக்கிட்டே கேட்பாங்க செங்கமலமும், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கத்த, என் பொண்ணுக்கு மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து எவ்வளவோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து தேவி கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி யாருமே ஃபோன் எடுக்கல. சரின்னு பாட்டிக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பாட்டியும் ஃபோன் எடுக்கல. இதனால சொல்லிட்டு சத்யா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி போகும்போது கரெக்டாக செல்வநாயகியும் பார்த்துடுறாங்க சத்யாவை. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பொண்ணு எதுக்காக ஆட்டோவில் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா மாட்டிப்பாங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சமாளிச்சிருவாங்க. எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா போல தான் கதைகளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதை தொடர்ந்து சத்யாவை எப்படியாவது அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செல்வநாயகியும் முடிவு எடுத்திருக்காங்க. அதனால சொல்லி சத்யாவை பொண்ணு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நலன்கிட்டே போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நலன் என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா ஆஃபீஸோட எல்லா பொறுப்பையுமே வந்து சத்யாட்ட கொடுக்குறாரு, இருக்கிற எல்லா கணக்கு வழக்கும் நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சத்யாட்ட சொல்லும்போது நலனோட மச்சான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அதை தான் நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லும்போது நீ பார்க்கறனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருதே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார். கண்டிப்பாக அவரும் சத்யாவுக்கு எதிராக மாறிடுவார் அப்படிங்கிறப்ப தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கும். இப்படிப்பட்ட சிக்கலான இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கும்போது சத்யா எப்படி சமாளித்து வெளில வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் தேவியும் அபியும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால சொல்லிட்டு தேவிக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்குதுனால தேவியோட அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாரு, ஏன் என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அதாவது தேவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி தேவி பற்றின உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அபிக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்குவாங்க அப்படின்னும் அடுத்த கட்ட கதைகளாக மூவ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல் சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.